அமைச்சரே உணவுகள் நடந்து விட்டோம். இருந்தாலும் எல்லாம் சாப்பிட்டோம். யாரும் சாப்பிட்டோம், எல்லாமே வச்சாங்க. உணவுகள் இறந்து விட்டு இறந்து விட்டு என்ன முட்டை குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த 7 குழந்தையில ஒரு குழந்தையாவது தலை மாத்தாங்க. ஏன்னு கேளுங்க, எங்களுக்கு திருமணம் முடிந்து 10 வருடம் ஆகின்றது. ஆமா, 10 வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்னு கேட்பீங்க, உணவுகள் அருந்தி விட்டு பஞ்சநகத்தையில் படுத்து உறங்கி விடுவோம். இப்ப என்ன புள்ள வேணும்? ஆமா, புள்ள வேணும், குழந்தை வர வேண்டும். இப்ப ஏன் கூட வா. இல்ல அமைச்சரே, எங்க அரண்மனையில நானே மனைவியும் ஆட்டை பார்த்திருக்கான், மாட்டை பார்த்திருக்கான். என்னத்த ஆடு மாடுகளை வளர்த்திருக்கான். ஆமா, இருந்தாலும் குழந்தையை பார்ப்பதற்காக மனைவி ரொம்ப ஆசைப்படுகின்றார். குழந்தை உடனே சொல்லி அனுப்புங்கள், வருகின்றேன். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகின்றது. முன்பதாக இங்க வந்து கொள்ளவா, அப்பொழுது இங்க எதுவுமே கமுக்கவில்லை. இப்பொழுது கமுத்து போட்டுக்காக என்ன தெரியல, கூப்பிட்டு கட்டுவோமா? அமைச்சரே சொல்லுங்க. இளைய தளபதியே, தாங்கள் பொழுது முன்பதாக வந்தேன். எதுவுமே நீ கமுத்து போடல, போய் முன்னாடி கமுத்து போட்டுருக்கீங்க. என்ன அது? பஞ்சாரமா? பஞ்சாரத்தை அரண்மனைக்கு முன்னாடி கமுத்து வச்சிருக்கிய? கோழியா? அமைச்சரி, கோழி குஞ்சு. அமைச்சரி, அமைச்சரி, என் மனைவி குஞ்சை பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை காட்டுங்க. சொல்ல முடியும். அமைச்சரே, நாங்க தெரிவித்து கோழி குஞ்சு ஜோதி பார்த்திருக்கார்கள். அமைச்சரே, இப்ப உள்ள இருப்பது கோழியா குஞ்சா? கோழி குஞ்சு. அப்ப கோழி குஞ்சு தான் உள்ள இருப்பது. ஒரே ஒரு தடவை காட்டுங்க பார்க்கலாம். என்னத்த எந்த குஞ்சு சொல்ற நீ? குழந்தை இருக்குதா? உள்ள இருக்கிறது பஞ்சாயத்துல கோழி இருக்குது. கணிசனம் பாயி, நம்ம அமைச்சர் என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? உள்ள இருப்பது கோழியில குழந்தை தான் தெரிவிக்கிறார். அப்ப கோழிதான். கோழியா குழந்தையா? குஞ்சு. கோழியா குழந்தையா? கோழி குஞ்சா? உண்மையாக கோழியா குழந்தை? நாங்கள் திறந்து பார்க்கிறோமே, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க திறந்து குஞ்ச பார்க்கணும், நான் காமிக்கிறேன். சரி அமைச்சரே, உண்மையாக சத்தியமாக அரிரமக்கரன் அழகுமலையாக பொதுவாக உள்ள இருப்பது 7 குழந்தைகள் தான். உள்ள இருப்பது உண்மையாகவே இந்த கோழிதான். சென்று வாருங்கள். சிறப்பாகி நம்ம வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் நம்மளுடைய சோதித்து விட்ட காரணத்தினால் இந்த 7 குழந்தைகளும் பஞ்சார கோடைகள் வளைத்து விட்டு கோழி என்று கூறுகின்றார்கள். இந்த 7 குழந்தைகளும் உண்மையாக 7 கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும் என்று சாபத்தை கொடுத்து செல்வோம். பாருங்கள், சென்றார்களா? அமைச்சரே, உலகில் சிறந்த அமைச்சர் நான். பரவாயில்லை, அனுப்பிவிட்டேன். அவர்கள் நீங்க போய் சொல்லுவீங்க பொருட்கள். குழந்தை அடைச்சு வச்சுட்டு என்ன சொன்னீங்க? கோழி இருக்கு. கோழி இல்லை, எதுக்காக சொன்னீங்க? உங்களுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படி. ஐயோ, வெகு நேரமாச்சு, பிள்ளைகளை அடைச்சு வச்சு சீக்கிரம் கூட்டி வாங்க.
ஏங்க என்னங்க என்னங்க கோழி பிடிச்சதா கோழி கோழிய மாதிரி பிள்ளைகளுக்கு தான் கோழி வச்சிய ஆமா நல்ல இடத்துல பாத்தீங்களா நல்ல இடத்துல பார்த்து அப்புறம் கோழி பிடிச்சு வந்திருக்கேன் பொங்கலை கொட்ட ஆரம்பிச்சு எங்கங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க ஐயோ அழுகிறாரு ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்னாச்சோ சொல்லிட்டாலையா ஐயோ சொல்லியா எனக்கு அந்த சாவு விட்டாங்க பத்தியெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம்னா வந்திருந்த 2 பேருமே இவன் சொல்வது பொய், உள்ள இருக்கிறது குழந்தையா, இவன் கோழி நம்மகிட்ட மறைக்கிறான், அவன் சொன்ன மாதிரியே கோழியா போகட்டும் அப்படி சொல்லி அந்த அழகுமலையா மேல நாமத்தார் மேல சத்தியம் பண்ணி சாவு விட்டு போயிட்டாங்க. அப்படி என்றால் 7 குழந்தைகள் கோழியாக மாறிவிட்டதா? அரசு நான் 7 பிள்ளையும் கோழியா போனதை விட பத்தி நான் சங்கடப்படல. அப்புறம் இல்லைங்க அவன் சாவ விட்டவே கோழி பிரியாணியா போட்டுட்டான். உனது பேச்சை கேட்டு கோழி அடைக்கிற மத்தியானத்தில் மொழி வைத்திருந்தது அத்தனை கோழியாக மாற்றிவிட்டது. ஆண்டவா ஆண்டவா இதற்கு போய் ஒண்ணு கெட்டு போகல. இதை வச்சு பிரியாணி கிட்டு என் பிள்ளைகளை நான் யோசிச்சேன். ஆண்டவா இப்பொழுது 7 குழந்தைகள் 7 கோழியாக மாறிடும். நான் உயிரோடு இருப்பதை விட நான் இறந்து போவதே நல்லது. நான் இறந்து போவதே நல்லது. தங்களுக்கு நான் ஒரு ஆம்பளை பிள்ளையிட்டேன். ஆண்டவா என் தம்பியாக வந்து நடித்தது அந்த அழகர் மலையான் மாய கண்ணன். மாசமும் போறோம் தரேன் போக்க. ஆண்டவா என் தம்பியாக வந்து நடித்தது அந்த அழகர் மலையான் மாய கண்ணன். 7 குழந்தைகளுக்கு காட்டம் அளித்த காரணத்தினால் 7 குழந்தைகள் 7 எல்லையில் அமர வைத்திருக்கிறேன். அந்த அழகர் மலை 18ஆம் மணி கருப்பும் கொல்லிமலை கருப்பு துணையாக வருகிறார்கள். கவலைப்படாதே, உனக்கு ஒரு ஆள் குழந்தை வாரிசாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். நானே சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். எங்க போய் சாகிறதுன்னு தெரியல, அப்படி தவிச்சுக்கிட்டு வர்றேன். இப்ப எல்லாம் இதை பாட சொன்னா என்னால எப்படி பாட முடியும்? கூத்தாட்சி பிள்ளம் கோபுரக்கத்தலை என்று சொல்லக்கூடிய இந்த வனத்திற்கு நான் எப்படி வந்தேன் என்பது ஒன்றும் புரியவில்லை. அப்பா, என்னை காணாமல் நீங்கள் எப்படி எல்லாம் தவிக்கிறீரோ, எப்படி எல்லாம் துடிக்கிறீரோ. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பா அப்பா, சிறுவிளைத்தனமாக இருந்தவள் நான். அறியாதவன், தெரியாதவன், சின்னஞ்சிறியவன். மந்திரியாக கூறினால் சற்று நேரம் இந்த பஞ்சாரத்தில் இரண்டு. சரி, சிறிது நேரம் தானே சித்தப்பாவும் சத்தியம் பார்க்கக்கூடாது என்பதற்காக, தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இருக்க சொல்லுகிறார்கள் என்று நானும் இருந்தேன். ஆனால் என்ன மாயமோ, என்ன மந்திரமோ, என்ன சூழ்ச்சியோ, எல்லாமே மாயமாக இருக்கிறது. எல்லாம் மாயை என்பது நன்றாக தெரிகிறது. அப்பா, என்ன செய்யும்? யாரிடம் சொல்லி அழுது, யாரை சொல்லியும் 1000 வாசல் இதயம், 1000 வாசல் இதயம், 1000 மின்னல் உதயம், இதுதான் பங்கு, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது.
அல்லவா? அப்படி நடந்து விட்டால் தெய்வம் என்பது ஒன்று இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே இறைவன் சோதிக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். அப்பா, இறைவன் சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் எல்லாருக்கும் உரியது போலவே நமக்கும் தானப்பா நடக்கிறது. ஆனா எனக்கும் தங்களுக்கும் இருந்த இந்த பாசத்தையும் இந்த பந்தத்தையும் இவ்வளவு சீக்கிரம் பிரிக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்பா, உங்களையே தஞ்சம் என்று நினைத்திருந்தவள் நான், நீங்களே கதை என்று வாழ்ந்திருந்தவள் நான், என்னையே பார்த்திருக்க வேண்டும், என்னையே நினைத்திருக்க வேண்டும் என்றிருந்தவர் தாங்கள். இவ்வளவு சீக்கிரம் பிரிந்து உங்களை நான் பார்க்க முடியாமல், என்னை நீங்களும் பார்க்க முடியாமல் தவியாக தவிக்க விடுவார் இறைவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்பா, அப்பா, நான் என்ன செய்வேன்? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? பார்ப்பவர்கள் பலவிதமாக என்னை கேவலமாக ஏசுவார்கள். பெண்ணாக பிறந்து விட்டால் யாரேனும் ஒருவரோடு அச்சனமாக வாழ வேண்டும், பெற்றவர் இருக்க வேண்டும், தொழில் வளர்த்தவர் இருக்க வேண்டும், நல்ல அறிவுடையவர்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். யாரு மற்ற பாவியாக திக்கற்றவளாக இந்த அனாதையாக காட்டுக்குள்ளே திரிபவள் என்ன பாவம் செய்தாலோ, யார் செய்த பாவமோ இந்த பிஞ்சு வயதிலே அனைவரையும் பிரிந்து தன்னந்தனியாக தவிக்கிறாளே, இவள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன, ஏன் பெண்ணாகப்பட்டவள் இப்படி வாழ வேண்டும் என்று தூஷணமாக இந்த பேசக்கூடிய பொல்லாத சமுதாயத்தில் நான் வாழ வேண்டும். அப்பா, உயிரோடு இருக்க மாட்டேன், என பார்த்து விடுவேன். சர்வேஸ்வரன், பூலோகத்தில் வாழ்ந்து ஜென்மத்தில் பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் யார் என்பதை மறந்து தற்கொலை செய்ய முயன்றேன். தக்க சமயத்தில் யார் என்பதை உணர்த்தி இந்த பூலோகத்திலே அதர்மத்தை இழைத்துக் கொண்டிருக்கிற அந்த மயூசனை அழித்து, அதர்மத்தை அழித்து நீதியை நாட்டி சீக்கிரம் உங்களுடைய பாதார விந்தம் வந்து அடைகிறோம். இருந்த போதிலும் நம்முடைய பிள்ளைகள் ஆகிய பெரிய கருப்பையும் சின்ன கருப்பையும் அழைத்து எனக்கு துணையாக வைத்துக் கொண்டு மயூசனை அழித்து சீக்கிரம் உங்களுடைய பாதார விந்தம் வந்து அடைகிறோம். மகனே, அம்மை மகனே, பெரிய கருப்பா சின்ன கருப்பா ஓடி வாருங்கள், ஆபத்து ஆபத்து, ஓடி வாருங்கள் மகனே. هلا 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 هلا
சின்னகருப்பர் வெளியிட்ட சுவாமி நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு எல்லை காவலாளி எல்லை கருப்பர் சுவாமி திருப்பண்ண சுவாமி கொல்லிமலை எல்லை விட்டு அழகுமா எல்லைக்கான விட்டு விட்டு அது உடைக்கின்ற வழிகளே இந்த கருப்பர் சாமி வருகின்ற பொழுது சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே கண்ணு செஞ்சு தூக்க கூடாது நீங்க ஏன் சொல்லிக் கொண்டோம் என்றால் இந்த கருப்பண்ண சுவாமி வரக்கூடிய வழிகளே அவர்கள் விழிக்கப்பட்டு அதட்டிக் கொள்ள வந்து விடும் ஆகினாலே இந்த தூங்குறதுல எந்த சொல்றாருங்க எனக்கு விருப்பண்ண சுவாமி வெள்ளை குதிரைகளை விடுவாரும் கையில் இருந்து நாட்டு மக்களை ஊர் மக்களை எல்லை மக்களை பாதுகாப்பதற்காகவே இந்த சக்குடி எல்லை கணக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் கருப்பண்ண சுவாமி இந்த சாமி வருகின்ற வேளையிலே வெள்ளை குதிரை ஏறி இந்த கருப்ப சுவாமி எப்படி வருகின்றேன் என்றால் சுவாமி தோழிட்டு நக்கல் பண்ண இடது புறம் அம்பு சமுதாரி அவர்களுக்கு நட்டு கிழமாலை நேரமர சங்குடாதம் சுவாமி கொல்லிமலை வெள்ளை காலகத்தை விட்டு எப்படி வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் சென்னகருப்பசாமி இரண்டாம் சாமி நிலத்துல வந்து நேரம் அப்படிங்கிற காரணத்தினா கோய்கள் அல்ல கருப்பாட்டி வைத்து பார்க்க